அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கத்தில் ஒரு கவிஞர் ஒருத்தர் பாட வருகிறார். கவிஞர்கள் வரிசை பாடுவாங்க இல்லைங்களா, அவங்க எயிட்டு வந்த கவிதையை வாசிக்கிறாங்க. அதில் ஒரு கவிஞர், அவருடைய பேர் அப்துல் காதர் அப்படின்னு பேர். அந்த கவிஞரை பொதுவாக கவியரங்கம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தாப்புல இவர் தன்னுடைய கவிதைகளை சொல்லுவார் அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறப்போ அதையும் கவிதையில் தான் கூப்பிடுவது கவியரங்கம் மரபு. அப்போ வைரமுத்து அவர்கள் சொன்னார்கள், அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் என்பார்கள். ஏன்னா அவர் பேர் அப்துல் காதர் இல்லையா, அவர் சொல்லி கூப்பிடுறார் பாருங்க. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் என்று தமிழிலே சொல்வார்கள். இவர் அம்மா ஆசையில்தான் அப்துல் காதரே வந்தார், அதை விட என்ன சம்பந்தம் வேண்டும் அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சு நையாண்டியாக வைரமுத்து அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார்கள். அம்மா ஆசையில்தான் அப்துல் காதர் வருகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மனித இனம் இருக்கிறதே ஒட்டுமொத்தமாக இது எதில் வளர்ந்தது? ஒரு காலத்தில் நம்ம குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். மனிதர்கள் மரத்தின் மேல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மரத்து மேலே ஒரு பெரிய தங்குற இடம் மாதிரி. ஏன்னா தரையில் இருந்தால் இரவு நேரம், அப்போ விளக்குலாம் எதுவும் கிடையாது. ஆதி மனிதன் மரத்து மேலே இருந்தான். ஏன்னா கீழே இருந்தால் மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி அதான் தின்னுடுன்னு ஓரளவுக்கு மரத்து மேலே இருக்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு இரவில் அங்கே தான் தூங்குவானான். தூங்குறப்ப அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடக்கூடாதுக்காக தன்னை அப்படியே மரத்தோட கயிறு போட்டு கட்டிக்குவானான். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் மனித இனம் வந்திருக்கிறது. எதனால் வளர்ந்தது? இன்னைக்கு எவ்வளவு கண்டுபிடிப்புகள், வெற்றிகள், சாதனைகள் இவ்வளவு வந்ததற்கும் என்ன காரணம்? ஆல்வின் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த துணி துவைக்கிற எந்திரம் இருக்க வீட்டில், வாஷிங் மிஷின், அதை ஆல்வின் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த மிக்சியை கண்டுபிடித்தவரும் அதே மாதிரி ஒரு அறிவியல் மேதை, ஜான்சன் அப்படின்னு ஒரு பேர். இந்த மாவரைக்கிற எந்திரம் இருக்குங்களே, கிரைண்டர், அதை கால் டெவிஸ் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இதை எதை யார் கண்டுபிடிச்சாருன்னு நான் பட்டியல் சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இது உங்களுக்கு சொல்லணுன்றது என்னுடைய விருப்பம், நோக்கம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாம் பட்டிமன்ற மேடைகளில் தான் வேடிக்கையாக சொல்லுவாங்க. இந்த துணி துவைக்கிறது, மாவு அரைக்கிறது இது எல்லாம் வீட்டில் ஆம்பளைங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் தான் இந்த கஷ்டம் தாங்க முடியாமல் இதுக்குன்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டான். ஏன்? இதெல்லாமே கண்டுபிடிச்சவன் ஆம்பளை தான், பெண்கள் எதையும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு தானே இது கஷ்டம் தெரியும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. இப்போ இப்படிப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் எதனால் செய்கிறார்கள்? டென்சிங் இமயமலை மேலே ஏறி எவரெஸ்ட் சிகரத்தில் கொடி நட்டுட்டு கீழே இறங்குறான். பத்திரிகையாளர்கள் எல்லாம் பிறகு அவனிடத்திலே பேட்டி காண்கிறார்கள். ஐயா, நீங்கள் சிகரத்தையே வெற்றி கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு பாராட்டுறாங்க. டென்சிங் சொன்னார், நான் சிகரத்தை வெற்றி கொள்ளவில்லை, என்னால் இது முடியாது என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. மனிதனால் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி பிடிக்க முடியாது என்று இருந்தது. அந்த எண்ணம், பலவீனமான அந்த எண்ணத்தை நான் வெற்றி கொண்டேன். மனிதனால் முடியாது என்கிற எண்ணத்தை வெற்றி கொண்டேன் அப்படின்னு டென்சிங் சொன்ன ஒரு பிரபலமான வாசகம் உண்டு. அப்போ எந்த ஒரு விஷயத்திலேயுமே மனித குலம் இவ்வளவு துறைகளில் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு ரெண்டு எழுத்து தான் காரணம். என்ன? ஆசை. ஆசை என்கிற இந்த 2 எழுத்து மனிதனுக்குள் இருந்தது தான் இவ்வளவு பிரம்மாண்டமாக மனிதனை வளர்ச்சி அடைய செய்திருக்கிறது. கூண்டிலேயும் குகையிலேயும் வாழ்ந்திருந்தவன் இன்றைக்கு குன்றுகளை ஏறி சாதனை செய்கிறான். செவ்வாய் கிரகத்தில் குடியிருக்கலாமான்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அங்கேயே ரியல் எஸ்டேட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ இந்த சாதனைகள் ஆசையால் விளைந்தது. இப்போ இந்த நேரத்தில் சில பேருக்கு ஒரு ஞாபகம் வரும், புத்தர் ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறாருங்களே, நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஆசை தான் காரணம்னு சொல்கிறாருங்களே, அப்போ புத்தர் சொன்னது தப்பா? நியாயமான கேள்வி தானே. அவர் தான் போதி மரத்தடியில் ஆசையே துன்பத்துக்கு காரணம்ன்ற ஞானோதயத்தை பெற்றார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ அது தவறா, அது பொய்யா அப்படின்னா அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சில ஆசைகள் நம்மை கீழே இழுத்து விடும். சில வகையான பழக்கங்கள், அனுபவங்கள் அதை பெற வேண்டும்னு நினைக்க அந்த நேரத்தில் அது மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அதுதான் மொத்தமாக நம்முடைய தரத்திலிருந்து நம்மை கீழே தள்ளிவிடும். இப்போ மது அருந்துறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது தருகிற அந்த போதை அது அப்போ ஏதோ சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் இருக்கும்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அந்த போதை, அந்த இன்பத்தின் பேரில் ஒரு ஆசை வந்ததென்றால் அது கீழே இழுத்து தள்ளி விடுகிறது, பல குடும்பத்தை நடுத்தருவிலேயே நிறுத்தி விடுகிறது. வேறு சில ஆசைகள் உண்டு, அது நீங்கள் உங்களை கீழேயும் கொண்டு போகாது, அதுக்காக மேலேயும் கொண்டு போகாது. இப்போ சில பேருக்கு காஃபி குடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பேரில் ஒரு ஆசை. காலைல எழுந்தோடனே சில பேருக்கு காஃபி குடித்தாதான் ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ், ஒரு விறுவிறுப்பே ஏற்படும். பொழுதே அப்போ தான் அவங்களுக்கு விடிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த காஃபி குடிப்பது அப்படின்ற அந்த சுகம், அந்த விறுவிறுப்பின் பேரில் ஒரு சின்ன ஆசை இருக்கு இல்லையா, இதனால் பெரிய வளர்ச்சி கிடைக்க போகிறதில்ல. அதனால் இது ஒன்றும் ஒரே அடியாக நம்மளை கீழே தள்ளிட போகிறதில்ல, இதை குடிப்பதுனால ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. அப்போ இந்த ஆசை பரவாயில்ல, இது தவறும் இல்லை சரியும் இல்லை, அது ஒரு பக்கம். சில ஆசைகள் தான் நம்மை மேலே 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 உயர்த்துகின்றன. நான் இன்று இருப்பதை இன்னும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும்னு ஒரு மாணவன் ஆசைப்படுகிற பொழுது அவன் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைகிறான். நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறத விட இன்னும் 10 மடங்கு சம்பாதிக்கணும்னு ஒரு குடும்பஸ்தன் நடக்கிற பொழுது அந்த குடும்பம் செழிப்படைகிறது. நம்முடைய நாடு இன்றைக்கு இருப்பதை விட இன்னும் பல மடங்கு சிறப்பாக இருக்க வேண்டும்னு ஒரு பிரதமர் முதல் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் ஒரு நாட்டில் எல்லாரும் நினைக்கிற பொழுது, அதுக்காக உழைக்கிற பொழுது ஒரு நாடு முன்னேறுகிறது. அப்போ ஆசை என்பது இன்பமா துன்பமா, இன்பத்துக்கு காரணமா துன்பத்துக்கு காரணமானு பார்த்தா அதனளவில் வைத்து முடிவு செய்யக்கூடாது. அது நமக்கு ஏற்படுத்தி தருகிற அந்த தாக்கம், அதனால் நாம் வளர்கிறோமா வீழ்கிறோமா அப்படிங்கிறத வச்சு தான் ஆசை துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னது பொருந்துமா பொருந்தாதா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்னு தீர்மானிக்க முடியும். இந்த அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தை நோக்கியும் நாமும் நம் வீட்டு பிள்ளைகளும் இந்த நாட்டு இளைஞர்களும் தலைவர்களும் முடிவு செய்கிற பொழுது ஒட்டுமொத்த தேசமே வளர்கிறது. ஆசைதான் மிக உயர்ந்த இடத்துக்கும் எடுத்து செல்லும், ஆசைதான் கீழேயும் தள்ளிவிடும். எச்சரிக்கையாக கையாண்டால் இயற்கையை கூட ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிற அளவிற்கு பெரிய பெரிய சாதனைகளை செய்யலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.